பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா? நீங்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 1:8 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பயத்தை போக்குகிறதே தேவனுடைய வேலையாக இருக்கிறது. பக்தனாகி யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருந்தும் அவன் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பயத்தை போக்குகிறதுக்காகவே ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வேதம் சொல்லுகிறது. பிறந்த பின்பு மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பயத்தை போக்கினதை நாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பயத்துக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஏசாயா 54:14 சொல்லுகிறது போல, நீ நீதியினால் சிவப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பகைமில்லாதிருப்பாய், திகளுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுவதில்லை சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். என்பதை நிறைவேற்றுகிறதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்வோம். நம்மிலே அவர் மகிமைப்படுவார். உங்களை எல்லா பயத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். இந்த தியானம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எனது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதை பிற நலன் பெற ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே மகிமைப்படுவார். ஆமென்.